ஹலோ வணக்கம் வணக்கம் மை டியர் பசங்களா, என்னையா எப்படியா இருக்கீங்க? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஆர் யூ ஆல் ரெடி? ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பர் ஸ்பெஷலான ஒரு நியூஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன், ஸ்பெஷலி ஃபார் அவர் நீட் ஆஸ்பைரன்ஸ். ஸோ நீங்க நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அண்ட் யூ ஆர் அவைட்டிங் கவுன்சிலிங். ஆனால் உங்களுக்கு நீட் 2026 கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, ரிப்பீட் பண்ணலான்னு ஒரு தாட் இருக்குன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்டிங் நியூஸா தான் இருக்க போகுது. ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஐ வில் டெல் யூ, அண்ட் இஃப் யூ ஆர் ஹியர் இன் சென்னை, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கண்டிப்பா நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ பசங்களா, how was நீட் 2025? நீட் 2025 வந்து ஒரு ஷாக்குன்னு தான் சொல்லணும் எல்லாருக்குமே, பசங்களுக்கு மட்டும் இல்லை. யூ ஆர் அட் த ரிசீவிங் எண்ட். பட் ஆனால் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து they were taken by surprise. ஏன்னா அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா பேப்பர் வந்து பாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸா வரல பசங்களா. இட் வாஸ் an extremely difficult paper. பிசிக்ஸ் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, பட் பிசிக்ஸும் பயாலஜி கூட, ஓகே, பயாலஜி கூட இட் வாஸ் நாட் வெரி சிம்பிள் ஐ வுட் சே. ஸோ அதனால நீட் 2025 போல அடுத்த வருஷமும் டஃபா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு they are saying சார் நீட்டே வேணாம் சார். ஸோ பசங்களா, எஸ், நீட் 2026 நெக்ஸ்ட் இயரும் ஸ்டாண்டர்ட் நல்லா தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது, ரொம்ப பழையபடி மொக்கையாயிரும்னு நினைக்க முடியாது. பட் ஆனால் இஃப் யூ ஒர்க் ஹார்ட், இஃப் யூ புட் எஃபர்ட், தென் எஸ் தேர் இஸ் அ சான்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். பட் அதுக்கு முன்னாடி, ஸோ நீங்க எல்லாரும் நம்ம ஸ்ரேயஸ் சார் பார்த்துருப்பீங்க. how many of you have seen him before? என்னடா ஸ்ரீராம், ஸ்ரேயஸ் சார் தெரியாது? ஸ்ரேயஸ் சார் வந்து நீட் இங்கிலீஷ் சேனல்ல பிசிக்ஸ் டீச் பண்றாரு. ஸோ ஸ்ரேயஸ் சார் இஸ் ஆல்சோ கம்மிங் பசங்களா நம்மளோட சென்னைக்கு. ஸோ நீங்க சென்னை இல்ல சென்னை பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வர சண்டே அண்ணா நகர் வேதாந்து லேர்னிங் சென்டர்ல நீங்க எங்க எல்லாரையும் மீட் பண்ணலாம். ஏன்னா நானும் ஸ்ரேயஸ் சாரும் both of us will be there in Anna Nagar Chennai Vedantu Learning Center for counseling, need counseling. என்ன காலேஜ் சூஸ் பண்றது, அதே மாதிரி அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்றதுனா எப்படி டிசைட் பண்றது, அண்ட் என்ன பிளான் பண்ணணும் ஒரு வருஷம். ஏன்னா அடுத்த வருஷமும் பேப்பர் டஃபா இருந்துச்சுன்னா நீ திருப்பியும் கம்மியா ஸ்கோர் பண்ணா உனக்கு எதுவுமே கிடைக்காமையும் போலாம். ஸோ அப்போ அந்த 1 இயர் எப்படி பயன்படுத்துறது, ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் குட்டி செஷன், ஒரு சின்ன பேட்ச் மாதிரி தான் இட் இஸ் கோனா பி. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கு, அண்ட் நான் சாட்லயும் பின் பண்ணிருக்கேன். சாட்ல பாத்தீங்களா, சாட்ல டாப்ல இருக்கு பாத்தியா, ரெஜிஸ்டர் நவ். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணி தான் வரணும் பசங்களா. ஸோ சண்டே நீங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஐ வுட் லவ் டு see you in person. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. என்ன பண்ண போறோம் சார், என்ன சார் செஷன் இது? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா we want to meet you guys and talk about the counseling process, and also if you are repeating for next year அப்போ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும், அண்ட் ஈவன் சில கேள்விகள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீலிவ் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன் ஜர்னி, தென் கண்டிப்பா வாங்கடா டே. ஓகே, ஸோ இது வந்து சென்னை அண்ணா நகர்ல பசங்களா. லைக் ஐ செட், இது வந்து கவுன்சிலிங் செஷன் ஃபார் நீட் ரிப்பீட்டர்ஸ் மெயின்லி. ஸோ நாளைக்கு அடுத்த வருஷம் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் சார், நான் எப்படி அதை யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு பயமும் இருக்கும்ல, பேரண்ட்ஸ்க்கே இப்போ பயம் வந்திருக்கும். ஏன்னா இப்போ நீட் எப்போதும் போல கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுன்னா சரிடா ரிப்பீட் பண்ணு, மேபி அடுத்த வருஷம் நீ நல்லா பண்ணுவ, நல்ல மார்க் வந்துரும்னு நம்பிக்கை இருக்கும். ஆனா இப்போ நீட் வந்து பேப்பர் லெவல் செம்மையா கொண்டு வந்துட்டாங்கடா, ஜேஇ மெயின்ஸ்க்கு ஈக்குவலா வந்துட்டாங்க. ஸோ அதனால அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும், நீங்களும் கொஞ்சம் யூ வில் பி ஸ்கேர்ட், நம்ம கரெக்டான டெசிஷன் எடுக்கிறோமா இல்லையா, எப்படி இந்த ஒரு வருஷத்தை யூஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி யூ கேன் கெட் டு நோ ஃப்ரம் யோர் ஃபேவரட் டீச்சர் ஸ்ரேயஸ் சார். வந்து நீட்டோட பிசிக்ஸ் எடுப்பாரு, அண்ட் பிசிக்ஸ் இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஹி வில் ஆல்சோ கிவ் யூ சம் ஐடியாஸ். ஏன்னா இது வெறும் கவுன்சிலிங் செஷன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாம நாங்க கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண போறோம். we will solve some questions, something interesting for all of you. It is completely free of cost and all of you are welcome. எல்லாருமே வரலாம். we would love to have everybody on that day. அண்ணா நகர் எப்போனா சண்டே பசங்களா, சண்டே 6 மணிக்கு. ஸோ வர சண்டே 6th July 6 PM onwards, ஈவினிங் 6 மணிலேருந்து நம்ம we are going to meet and we will discuss, solve some questions, have a great time together.
ஓகே, நானும் இருப்பேன், ஸ்ரேயஸ் சாரும் இருப்பாரு. அண்ட் இதுதான் இந்த செஷனோட சம்மரி. சில ரியல் டைம் அனாலிசிஸ், நெக்ஸ்ட் ஸ்டேட் வைஸ் எது நல்ல காலேஜ், என்ன ரேங்க் தேவை, அப்புறம் கெரியர் ஆப்ஷன்ஸ், இந்தியாவில் எம்பிபிஎஸ் எப்படி, வெளிநாட்டில் எப்படி. ஏன்னா நிறைய பேர் இப்போ வெளிநாட்டிலையும் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் சில பேர் கிடைக்கலனா they are pondering, they are checking out other options. ஜார்ஜியா, ரஷ்யா, சைனா, அந்த மாதிரி நிறைய இடத்துல, பிலிப்பைன்ஸ், நிறைய இடத்துல பசங்களாம் போய் பண்றாங்க. ஐ திங்க் யூ ஆர் அவேர். ஸோ அதை பற்றியும் வில் டிஸ்கஸ். அதில் என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ், எவ்ரிதிங் வில் டாக் அபவுட் தட். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப் நீங்க அடுத்த வருஷம் கிளியர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் இயர் எழுத போறீங்கன்னா அதுக்கு என்ன ஸ்டெப், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட். யா, யுக்ரைன். so many places are there. நிறைய பேர் அப்ராட் போய் படிக்கிறாங்க. மெயினா அப்ராட் ஏன்னு பாத்தீங்கன்னா காசு கம்மி பசங்களா. இங்க எம்பிபிஎஸ் இந்தியாவில் நீ பிரைவேட் காலேஜ்ல படிக்கணும்னா ஒரு கோடி 1.5 கோடி கிட்ட ஆகும் சாதாரண காலேஜ்க்கு. நல்ல காலேஜ், பெரிய காலேஜ்லாம் போனீங்கன்னா 2-3 கோடி ஆகும் இந்தியாவில் படிச்சினா பிரைவேட் காலேஜ். ஆனா அதுவே ஃபாரின்ல படிச்சினா மொத்தமாவே 30-40 லட்சம் தான் ஆகும் 5 வருஷத்துக்கு. ஸோ அதனால தான் நிறைய பசங்க இந்தியாவில் பண்ணது பார்த்தா ஃபாரின்ல பண்றாங்க. ஆனா அதுலயும் சில செக்லாம் இருக்கு. அது என்னன்னு நான் தனியா ஒரு டீடைல்டா வீடியோ போடுறேன். லெட்ஸ் see that later. Maybe in this session I'll discuss about it. Okay, so like I said, me and Shreyas sir, both of us are coming to Chennai Anna Nagarல வேதாந்து சென்டர். நம்ம மெயின் ரோட்ல இருக்கும், பார்த்துருப்பீங்களே. மெயின் ரோட்ல இட் இஸ் தேர். யூ கேன் கம், கூகுள் பண்ணீங்கன்னா அண்ணா நகர் வேதாந்து சென்டர்னா டைரக்டா அது காமிக்கும். நீங்க வரலாம். எப்போ 6 மணி வர சண்டே 2 பேரும் வில் பி தேர் வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ். ஆனா அதுக்கு முன்னாடி மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, so that we have an idea எவ்வளவு பேர் வரீங்கன்னு. ஓகே, எல்லாரும் வந்தா சந்தோஷம் தான்டா. we love to see you guys, we love to motivate and encourage you. சரியா? so அடுத்த வருஷம் படிக்கிற மாதிரி இருந்தாலும் you can definitely come. ஏன்னா அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. லைக் ஸ்டெப் பை ஸ்டெப், வாட் இஸ் த பிளான், வாட் இஸ் த டைம் லைன், எப்போ நீ என்ன முடிக்கணும், எப்போ டெஸ்ட் சீரிஸ் எடுக்கணும், டெஸ்ட் சீரிஸ் என்ன மாதிரி லெவல்ல இருக்கணும். ஏன்னா இப்போ எக்ஸாம் கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் சீரிஸும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா சீக்ரெட்ஸும் வி வில் ஷேர் யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஆல் த வெரி பெஸ்ட், அண்ட் ஐ வில் see you in person, my dear NEET aspirants, on Sunday 6 PM. Okay, all the best, take care, do register. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், சாட்லயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.